Hello everyone, welcome back to my channel. Easy English with Surya Johnson. இன்னைக்கு பார்க்க போற வீடியோ எப்பலாம் மேக் அண்ட் எப்பலாம் டூ ரெண்டுமே ஒரு விஷயத்தை செய்யறது தான் இல்லையா. ஸோ இந்த கன்ஃபியூஷன் நம்ம இந்த நாளில் நம்ம வந்து மாற்ற போகிறோம். ஸோ வி கோனா ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேக் அண்ட் டூ. மேக் அப்படின்ற வேர்டும் டூ அப்படின்ற வேர்டும் இதோட வித்தியாசம் என்ன, எப்பெல்லாம் இதை கரெக்டாக யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ நிறைய இங்கிலீஷ் லேர்னர்ஸ்க்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வர டவுட் தான் இது, எப்பெல்லாம் மேக் யூஸ் பண்ணும் எப்பெல்லாம் டூ யூஸ் பண்ணும் சொல்லிட்டு. மேக்கும் டூவோட அர்த்தம் பார்த்தீங்கன்னா யூ ஆர் மேக்கிங் சம்திங் ஆர் டூயிங் சம்திங், ஏதோ செய்கிறீங்க அந்த விஷயம் தான். ஸோ இதெல்லாம் எப்போ கரெக்டாக யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சில நார்மலான கைட்லைன்ஸ் இருக்குது. அண்ட் இதோட அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு நான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டூன்றது செய்கிற ஒரு விஷயம். இதை எப்பெல்லாம் யூஸ் பண்ணோம்னா ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி இல்லை ஒரு வேலை, உங்களோட ஜாப் இல்லை ஒரு டாஸ்க், ஆக்டிவிட்டி, ஒர்க், ஜாப், டாஸ்க், இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் செய்யறத தான் அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் டூ அப்படின்னு யூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, ஒரு விஷயத்த செய்கிறீங்க, அதுதான் டூ. ஸோ அதே மாதிரி மேக் எப்போனா அது மேக்ன்றது ஒரு விஷயத்த செய்யறது தான். ஸோ எப்போ மேக் யூஸ் பண்ணுவோம்னா எப்பெல்லாம் ஒரு விஷயத்த கிரியேட் பண்றீங்க, புதுசா உருவாக்குறீங்க, இல்ல ஒரு விஷயத்த பில்ட் பண்றீங்க, கட்டுறீங்க, இல்ல ஒரு விஷயத்த ப்ரொடியூஸ் பண்றீங்க, இல்லாத ப்ரொடியூஸ் பண்றீங்க, உருவாக்குறீங்க, இல்ல நீங்க ஒரு விஷயத்த செஞ்சதுக்கு அப்புறம் ஃபைனலா வர ஒரு ரிசல்ட், இதுதான் வந்து மேக். ஸோ கிரியேட் பண்றதா நினைச்சுக்கோங்க. டூ வந்து ஒரு விஷயத்த பண்றது டூ, கிரியேட் வந்துட்டு அதோட ஃபைனல் அவுட்புட், ஒரு ஃபைனல் ரிசல்ட், நீங்க செய்யற ஆக்ஷனால வர ஒரு ஃபைனல் அவுட்புட், ஒரு ரிசல்ட் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து மேக். அவ்வளோதான். செய்யறது ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு ஒர்க், ஒரு ஜாப், இதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்கன்னா அது டூ. ஒரு விஷயத்தை புதுசாக கிரியேட் பண்ணுறீங்க, பில்ட் பண்ணுறீங்க, ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு விஷயம் பண்ணதுனால ஒரு விஷயம் வந்து ரிசல்ட்டாக வருது, அப்போ நீங்கள் மேக் யூஸ் பண்ணுவீங்க. எக்ஸாம்பிள், ஐ டூ மை ஹோம் ஒர்க், அது ஒரு ப்ராசஸ், ஒரு பெர்ஃபார்ம், ஒரு டாஸ்க் பண்ணுறீங்க, பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அந்த டாஸ்க்கை. ஐ டூ மை ஹோம் ஒர்க். ஐ டூ மை ஒர்க் எவ்ரி டே. ஐ டூ மை ஒர்க் எவ்ரி டே. I do exercise in the morning. I do exercise in the morning. I do the dishes after dinner. I do the dishes after dinner. நான் சாப்பிட்டு டின்னர் முடிச்சதுக்கு அப்புறமா நான் எல்லா பாத்திரங்களையும் நான் கழுவேன். I do the dishes after dinner. இதே மேக் எப்போ யூஸ் பண்ணோம்னா I make a cake. நீங்க ஒரு கேக்கை உருவாக்குறீங்க, கிரியேட் பண்றீங்க. I make a cake. She makes coffee. She makes coffee. ஒரு விஷயத்தை அவங்க ப்ரிப்பேர் பண்றாங்க, இல்லாத விஷயத்தை ப்ரிப்பேர் பண்றாங்க. She makes coffee. He makes a chair. He makes a chair. அவர் சேர் ஒன்று உருவாக்குறாரு. They make a plan. They make a plan. அவங்க ஒரு பிளான் உருவாக்குறாங்க. ஸோ டூலாம் நம்ம எப்போ ஒரு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்றோமோ அதெல்லாம் டூ. எப்பெல்லாம் ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்குறோமோ இல்லை அதோட ரிசல்ட்டா ஒரு விஷயம் வரப்போகுதுன்னா அப்பெல்லாம் யூஸ் பண்ண போறது மேக். ஸோ டூ மேக் யூஸ் பண்ற கன்ஃபியூஷன் வரும்போது தான் நீங்க இதை யோசிக்கணும். நான் பெர்ஃபார்ம் பண்றேன்னா இல்லை நான் ஏதாவது கிரியேட் பண்றேன்னா அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், he did a mistake. He did a mistake. Mistake வந்து கிரியேட் பண்றது, உருவாக்குறது. He made a mistake தான் கரெக்ட். He made a mistake. He did a mistake இல்ல, he made a mistake. இன்னும் கொஞ்சம் டூல எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், அப்போ உங்களுக்கு இன்னும் நிறைய அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். I do my homework after school. I do my homework after school. My mother does housework every morning. எல்லா காலையிலும் எங்க அம்மா வீட்டு வேலை செய்வாங்க, வீட்டு வேலையெல்லாம் பார்ப்பாங்க அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதான். I do exercise to stay healthy. I do exercise to stay healthy. நான் நல்லா ஆரோக்கியமா இருக்க எக்ஸசைஸ் பண்ணுவேன். Don't worry, just do your best. Don't worry, just do your best. கவலைப்படாத, உன்னோட பெஸ்ட் நீ பண்ணு அப்படி சொல்லணும் இல்லையா, அதான். He does his job very well. He does his job very well. அவர் வேலை நல்லா பண்ணுவாரு, நல்லா பார்ப்பாரு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி மேக் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். My mother makes delicious food. எங்க அம்மா நல்ல டேஸ்டான ஃபுட் செய்வாங்க அப்படின்னு அர்த்தம். I made a mistake. I made a mistake. I did a mistake இல்ல, I made a mistake. காமனாக நான் கேட்குற மிஸ்டேக் இதுதான், அதனால நான் இதை ரிப்பீட் பண்ணுறேன். I did a mistake இல்லை, or he did a mistake இல்லை, I made a mistake. I need time to make a decision. எனக்கு கொஞ்சம் டெசிஷன் எடுக்கிறது எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். He makes money online. He makes money online. ஒரு ஆன்லைனில் பணம் சம்பாதிக்கிறாரு. I made a promise to my parents. Make-ஓட past tense தான் made. I made a promise to my parents. ஸோ நம்ம காமனாக அந்த மேக் அண்ட் டூ எப்பெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிப்போம்னு சொல்லிட்டு சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி இடத்துல மேக்ஸிமமான கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், டூ த பெட். டூ த பெட், பெட்டை வந்துட்டு
சரி பண்ண அது உருவாக்குற விஷயம் இல்லை இல்லையா. பட் ஆனால் வந்து அந்த இடத்துல டூ இல்லை, மேக் தான். மேக் த பெட். ஐ மேக் மை பெட் எவ்ரி மார்னிங். ஏன் அந்த இடத்துல டூக்கு பதில் மேக் யூஸ் பண்ணோம்னா, நான் புதுசாக மறுபடியும் அதை உருவாக்குறேன். ஆல்ரெடி பெட் இருந்து களைஞ்சிருக்கலையே, இப்போ நான் மறுபடியும் புதுசாக மாற்றி செட்டு பண்ணுறேன். அதனால அந்த இடத்துல டூ இல்லை, அந்த இடத்துல மேக் தான் யூஸ் பண்ணுவோம். ஐ மேக் மை பெட் எவ்ரி மார்னிங். ஐ மேக் மை பெட் எவ்ரி மார்னிங். ஐ டூ மை பெட் இஸ் ராங். அதே மாதிரி ரீசர்ச்சில் ஐ மேக் ரீசர்ச்னு சொல்லக்கூடாது. புது விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கல, ஏற்கனவே இருக்கிறதா நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம் இல்லையா. அப்போ அந்த நேரத்தில் ஐ டூ ரீசர்ச். ஐ டூ ரீசர்ச். இப்போ ஒரு சின்ன குவிஸ் பார்க்கலாம். இதில் உங்களோட ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ இங்கே காமிக்க இருக்க 5 questions அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் எந்த ஆன்சர்ஸ்லாம் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ஸ் போட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கரெக்ட் ஆன்சர்ஸை நீங்கள் போடுங்க. மேக் அண்ட் டூ. ஸோ இதோட வித்தியாசம் நம்ம கற்றுக்கிட்டோம், இதோட எக்ஸாம்பிள்ஸ் கற்றுக்கிட்டோம், எந்த மாதிரியான சினாரியோஸில் எந்த மாதிரியாக மேக் யூஸ் பண்ணுமா இல்லை டூ யூஸ் பண்ணுமா சொல்லிட்டு நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஈஸி இங்கிலீஷ் வித் சுரே ஜான்சன்.